ஹலோ எவ்ரிவன். ஸோ கைஸ் நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலுமே, அது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும்ல. நீங்க சப்ளை டிமாண்ட் பண்ணாலும் சரி, இல்ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ், ஐசிடி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. எஸ்எம்சி கூட பண்ணுங்க. அது ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும்ல. கான்டெக்ஸ்ட் அப்டின்னா ட்ராப் பேஸ் ட்ராப். அதாவது செட்டப். இப்போ எஸ்எம்சிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதுதான் ஒரு கான்டெக்ஸ்ட். இப்போ நீங்க செல் பண்ண போறீங்க. உங்களுக்கு இன்டியூஸ்மென்ட் இருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரெச்சா இன்டியூஸ்மென்ட்ன்றது லிக்விடிட்டி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இங்கேருந்து நீங்க இப்போ செல் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இங்கேருந்து மார்க்கெட் பை, செல் போகலாம். அது ஃபைன். டிபி. ஆனா, அ இது வந்து பை போகாம கான்டெக்ஸ்ட்டு கரெக்ட்டா இருந்துமே, செல்லுக்கான கான்டெக்ஸ்ட் தான். கரெக்ட்டா இருந்துமே, அது வந்து பை போகுறது. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இந்த மாரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் இந்த மாரி வருது அப்டின்னா, இது பார்ட் ஆஃப் த கேம். ஸ்டாப் லாஸ் ஆகுது, மேனிபுலேஷன் ஆயிட்டு உங்களுக்கு செல் நடக்குதுன்றது ஒரு பார்ட் ஆஃப் த கேம். இது கண்டிப்பா நடக்க தான் செய்யும். நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடோட ப்ராபபிலிட்டிய பொறுத்து. இது நீங்க சரி பண்ண முடியும். ஓவர் டைம் ஜர்னல் பண்ணியோ, இல்ல இதான் மிஸ்டேக்ஸ நம்ம பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் என்னென்ன பேட்டர்ன்லாம் பெஸ்ட்டான பேட்டர்ன்லாம் வருது. ப்ராபபிலிட்டி ஹை பேட்டர்ன்ஸ்ல இது இது அப்படின்றது. நீங்க இங்க மேனிபுலேஷன்ஸ இது மேட்டரே கிடையாது. இது சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஆனா, இந்த மாரி மார்க்கெட் செல் ஆகணும். இல்லன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு லைக் இங்க ஒரு பெரிய விக் மேனிபுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் நடக்குது அப்படின்னா, நீங்க அனாலிசிஸ கரெக்ட்டா பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த மேனிபுலேஷன்ஸ் தவிர. சரிங்களா? இது நம்ம கிளையில முன்னாடி சொன்ன மாதிரி. இது கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்படி ஆகாம மார்க்கெட் பை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரீசன் வந்து நீங்க கான்டெக்ஸ்ட் கரெக்ட்டா குடுத்துருக்கீங்க. ஆனா டெய்லி பயாஸ சரியா ஃபைண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்காக தான். நீங்க இந்த டெய்லி பயாஸ எப்படி ஃபைண்ட் பண்றீங்க அப்படின்றத எப்படி பெஸ்ட்டான வேல அதாவது மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோன்றது ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட். ஸோ இத எப்படி ஃபைண்ட் பண்றது? இன்ட்ராடே பண்ற பீப்பிள்ஸ் நம்ம. எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அனாலிசிஸ அது எப்படிலாம் வந்து அ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றது. ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்ட் வேங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 ஹார்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. 4 ஹார்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி அப்படின்றது டெய்லி, வீக்லி அப்படின்றதெல்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க மெயின்டெயின் பண்றவங்களுக்கு வந்து டெய்லி ரைட்? டெய்லி 4 ஹார்ஸ், 1 ஹவர் அப்படின்றது எம்ப்டி டைம் ஃப்ரேம். நமக்கு இன்ட்ராடே பண்ற பீப்பிள். ஸோ நமக்கு வந்து 4 ஹார்ஸ் அப்படின்றது ஹை டைம் ஃப்ரேம். நம்மளுக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அதாவது இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோல தான் நம்ம இன்னைக்கு பை பண்ண போறோமா, செல் பண்ண போறோமா அப்படின்றது டிசைட் பண்ணிடலாம். ஈஸி. ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. இது எல்லாமே மெக்கானிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாவே மெக்கானிக்கலா இருக்கிறதுனால, இதில எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. எந்த ஒரு கெஸ் ஒர்க்கும் கிடையாது. எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸும் கிடையாது. கம்ப்ளீட்டா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் வச்சு மட்டுமே. ஓகே. ரொம்ப சூப்பர் சிம்பிள் தான். ஸோ நம்ப இங்க ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு பெருசா இங்க இருந்து சார்ட் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. என்ன மேட்டர்னா நீங்க ராலி, அப்புறம் ட்ராப் பேஸ் ட்ராப், சப்ளை டிமாண்ட்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஒண்ணு கொஞ்சம் அட்வான்ஸா பண்ண போறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் திங் நம்ம இங்கேருந்து வரலான்னு வச்சுக்கோங்க. ஏன் இங்கேருந்து வரேன்? இங்கேருந்து வரல, இங்கேருந்து வரல டவுட் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க எங்கேருந்து வேணா வரலாம். ஆனா நம்ப வந்து டே ட்ரேட் பண்றோன்றதுனால, இவ்வளோ பிக்சர் போதும். சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு 6 கேண்டில்ல ஒரு நாளைக்கான கேண்டில் தெரியும் இல்லையா? ஸோ 4 ஹவர்ஸ் கேண்டில். ஸோ அப்போ சின்ன கான்டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால தான் இங்கேருந்து கூட வரேன்னு சொல்றேன். ஸோ ட்ராப், பேஸ், ட்ராப். இது நான் ஏன் இதுதான் பேட்டர்ன். இதுதான் கரெக்ட்டான பேட்டர்ன். நீங்க இப்படி தான் மார்க் பண்ணணுமே தவிர, இது இப்படி மார்க் பண்ணக்கூடாது. இந்த மாரி மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது தப்பான வே. ஏன் தப்பான வே? நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து. ஸோ அது என்னன்னா, மார்க்கெட் வந்து செல் ஆயிட்டே இருக்கு. ஆயிட்டே இருந்துட்டு, இங்க பாருங்க. செல் ஆகுது இல்லையா? ஆயிட்டு இங்க கேண்டில் பிலோல க்ளோஸ் கிடையாது. ஸோ அது இங்கருந்து இந்த கேண்டில்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த லோ. அதே மாதிரி இந்த லோக்கு கீழ இங்க விக்கு தான் இருக்கே தவிர, இங்கேயும் கேண்டில் க்ளோஸ் கிடையாது. ஸோ இங்கருந்து அகைன் இங்க ஸ்விட்ச் ஆவுது. லைக் இந்த மாதிரி.
இங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ, இந்த ஸ்விங் லோ அப்படின்றது இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு, இங்க தான் முடியுது. ஓகேங்களா? முடிஞ்சது. இது ஒரு ட்ராப்பு. ஓகே. ஸோ, இப்ப பேஸ் அப்படின்றது இதெல்லாம் தான் பேஸு. எப்போ இங்க பேரிஷ் கேண்டில் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆரம்பிச்சது இல்லையா? இங்க ஆரம்பிக்குது நம்மளுக்கு பேஸ் அப்படின்றது. சரிங்களா? இதுலேருந்து இந்த லோவ கேண்டில் பிரேக் பண்ணி பிலோல க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா? இது வரைக்கும் இது எல்லாமே பேஸ் தான். இந்த மாதிரி. இந்த ஆடோ இது இந்த ஒர்க் ஆகுமா தெரியலையே. இதில ஒர்க் ஆகாது. ஸோ இது ஏன் போட்டேன்னா, மொத்தமா இங்க இருக்கிறது இங்க தான் வால்யூம் அதிகமா இருக்கும். இந்த ஹை வச்சுக்கோங்க. இதுதான் ஹை. இது லோ. ஓகே. லோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை லோல இருக்கிறதுலயே வால்யூம் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இந்த இடத்துல தான் நெறைய கேண்டில் ட்ரேட் ஆயிருக்குல்ல. ஸோ வால்யூம் இங்க தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் மோஸ்ட்லி. சரியா? ஸோ ட்ராப் கண்டுபிடிச்சாச்சு. பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அகைன் மார்க்கெட் இங்க வந்து பேஸோட நீங்க எத ஹைய மார்க் பண்ணுவீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பேஸ்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஹைன்றது இதுதான். இல்லையா? ஸோ இந்த ஹை லெவல தான் நீங்க மார்க் பண்றீங்க. ஸோ ஜஸ்ட் இங்க கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த ஹை லெவல். ஸோ பேஸ், ட்ராப், அகைன் ட்ராப், பேஸ், பிலோல கேண்டில் க்ளோஸ் ரைட்? ட்ராப். ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து ட்ராப், பேஸ், ட்ராப்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ ரீசென்ட்டா நம்மளுக்கு இருக்கிற ட்ராப், பேஸ், ட்ராப்ன்றது இந்த ஏரியா. ட்ராப், பேஸ், ட்ராப். இப்போ இந்த கேண்டில் கிராஸ் பண்ணி அபோவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த ட்ராப், பேஸ், ட்ராப்ன்றது பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ராலி, பேஸ், ராலி. ஓகே. ஸோ இந்த லோல மார்க்கெட் வந்து இப்படி போயிருந்தா, இது வந்து என்ன மார்க்கெட்? புல்லிஷ் மார்க்கெட். அதாவது ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. அதாவது இந்த லோவ கேண்டில் பிலோல குளோஸ் பண்ணாம இருந்தா, இது வந்து ராலி போயிரலாம். இது வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? பியரிஷ்ல குளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட் இப்போதைக்கு. சரிங்களா? ராலி, பேஸ், ராலி, பேஸ். பேஸா வர வேண்டியது இது ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ கேண்டில் பிலோ க்ளோஸ் வச்சதுனால இது ட்ராப்ன்னு நம்ம சொல்றோம். அகைன் பேஸ், ட்ராப். அதாவது ட்ராப்னா பிலோல கேண்டில் க்ளோஸ் இருக்கு. ரைட்? ஸோ இதான் ட்ராப், பேஸ், ட்ராப். இப்போ ஃபைனலா மார்க்கெட் இருக்கிறதுன்றது ஒரு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. இதான் பேட்டர்ன். ரைட்? நம்ம இப்படி மார்க் பண்றோம் இத. ட்ராப், பேஸ், ட்ராப். இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன் தானே. மார்க்கெட் இப்படி தானே ஃபார்ம் ஆகும். பியரிஷ்ல. ஸோ அதனால தான். நான் இங்க ஓவராலா இங்க ஒன்ஸ் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். தெரியாதவங்களுக்கு. ட்ராப், பேஸ், ட்ராப், பேஸ், ட்ராப், ராலி, பேஸ், ராலி, ட்ராப், பேஸ், ட்ராப். ஸோ மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ ட்ராப், பேஸ், ட்ராப்பா ஃபார்ம் ஆயிட்டு வருது. அப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க வேண்டியது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஃபுல்லாவே வந்து பியரிஷ் மார்க்கெட் தான். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ஒரு பியரிஷ்ஷான ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரே பேட்டர்னா போட்டுட்டேன். இதிலேயே வந்து மேஜர், இன்டர்னல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் இந்த வீடியோல அத பத்தி பேசல. கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ சும்மா இங்க எக்ஸாம்பிள் எதனா 1, 2 வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போதைக்கு மார்க்கெட்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறது, இந்த ஹைல இருந்து அதாவது ட்ராப், பேஸ், ட்ராப். ரைட்? இப்போ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய பேஸோட ஹை இதுதான். இது லோ. இப்போ உங்களோட ஹைன்றது இந்த ஏரியா தான். லோன்றது இந்த ஏரியா. ட்ராப், பேஸ், ட்ராப். ரைட்? ஸோ நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, இந்த ட்ராப் பேஸ்ல தான் மொத்த வால்யூமும் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க தான் நீங்க இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். வால்யூம் இதுதான் அதிகமான வால்யூம் இருக்கும். சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் பேஸ்ல தான் எப்பயுமே வால்யூம் நெறைய இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஹை டூ லோ தான் மார்க்கெட்ல நீங்க ஃபுல்லா ட்ரேட் பண்ண போறீங்க. அதுவும் நீங்க ட்ரேட் பண்றதுன்றது இந்த ஏரியால தான். இது ஃபுல்லாவே நீங்க வந்து செல்லுக்கான பொசிஷன் தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இதுலயே இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஹை லோவா இப்ப நீங்க ஃபிப் வச்சீங்கன்னா, லோ டூ ஹை
மார்க்கெட்ல 50% வந்துச்சா, ஈக்விலிபிரியம். இந்த ஈக்விலிபிரியத்துக்கு மேல நீங்க ஃபுல்லா செல் பண்ணுவீங்க. இங்கிருந்து கிடையாது. சரிங்களா? இது நல்ல ப்ராபபிலிட்டி கிடையாது. இதுக்கு 50%க்கு அபோவ் போச்சுன்னா, இதுக்கப்புறம் நீங்க செல் பண்ணலாம். அதையும் காட்டுறேன். ஸோ இது ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க லோயர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 ஹார்ல என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஏரியா போயிட்டுருக்கா? ஸோ இதுல இந்த மாரி போயிட்டு இருக்கும். மார்க்கெட் ராலி, பேஸ் ராலி, பேஸ் ராலி, பேஸ்ன்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட் இங்க ஆர்டர் ஃப்ளோன்றது பியரிஷ்ன்றதுனால, இங்க ஒரு பியரிஷ்க்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் பேஸ மார்க்கெட் கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி பிலோல க்ளோஸ் வச்சிரணும். அதாவது எந்த மாதிரி? இந்த மாதிரி. லைக் இங்க வந்துருச்சு இல்லையா? ராலி, பேஸ் ராலி, மார்க்கெட் பிலோல க்ளோஸ் வச்சதுல்ல, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் இந்த 1 ஹவர்ல நடக்கணும். ஸோ நான் லோயர் டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன். 1 ஹவர். ஸோ 1 ஹவர்ல மார்க்கெட் இப்போ ராலி, பேஸ் நான் எடுத்தே காட்டுறேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ராப், பேஸ், ட்ராப், பேஸ் இன்னும் ட்ராப் ஃபார்ம் ஆகல. ரைட்? அப்போ ஒரு இதுதான் ஏரியாஸ். லைக் இந்த ஹோல் ஏரியாவும் ஒண்ணு தான். இந்த மாரி மேப்பிங் பண்ணுவீங்க. ட்ராப், பேஸ், ட்ராப். ஓகே. ஸோ இந்த இதான் ஃபார்மேஷன்ஸ். உங்களோட ரீசன்ட் ட்ராப், பேஸ், ட்ராப்போட பேஸ் இந்த ஹை தான். ஸோ இதுதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு புல்லிஷ்ல இருக்கு. அதாவது மேஜர் நம்ம பார்த்தது 4 ஹார்ஸ்ல இது பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. இப்போ நீங்க பார்த்திருக்க 1 ஹார்ன்றது ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. ஸோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருந்து நான் முன்னாடி சொன்ன மாரி ஃபிப் லோ டூ ஹை அட்லீஸ்ட் இந்த ஏரியா வரைக்கும் நீங்க பை பண்ணுவீங்க. சரிங்களா? பை பண்றது பை பண்ணக்கூடாது. பட் ஆனா பண்ணலாம். அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஸ்டார்ட்டிங் பீரியட்ல நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க இந்த கான்செப்ட்லனா கண்டிப்பா பண்ண வேண்டாம். ஏன்னா, அ இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே பண்ணிடுவீங்க. ஆனா ஸ்டார்ட்டிங் பீரியட்ல பண்ண வேண்டாம். அவாய்ட் பண்றது பெட்டர். ஸோ இந்த ஏரியால இருந்து நீங்க இந்த 50% வரையும் மார்க்கெட்ல இதுலருந்து நீங்க ராலி பேஸ் ராலின்னு சொல்லி ட்ரேட் பண்ணிட்டு போலாம். ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி. ஸோ இந்த ஒரு பேஸ்லயும் மார்க்கெட் ஒரு புல் பேக் வருது இல்லையா? இந்த மாதிரி இந்த புல் பேக்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது இது கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபுல்லா செல்லுக்கான ப்ராபபிலிட்டி தான். அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. குவாலிட்டி மேட்டர். ஸோ இப்போ மார்க்கெட்ல நீங்க பார்க்க போறது வந்து ஒரு பேஸோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போயிட்டுருக்கு இல்லையா? ஹையர் ஹை போயிட்டுருக்க மார்க்கெட்ல ரீசென்ட்டா இருக்கக்கூடிய பேஸ் எது? இந்த கேண்டில் முடிய 34 மினிட் இருக்கு. 34 மினிட் இருக்கு. இந்த 34 மினிட்ல இந்த கேண்டில் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் வச்சதுன்னா, இது ஒரு ராலி பேஸ் ராலியா ஆயிடும். இந்த மாதிரி. ராலி, பேஸ், ராலி, பேஸ், ராலி, பேஸ் இந்த மாரி ஆயிடும். இப்போ நான் எதிர்பார்க்கிறது ஃபியூச்சர்ல இந்த லோ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிட்டு பண்ணலாம் இங்கருந்து கிடையாது. எண்ட் ஆஃப் த டைம். மார்க்கெட் இன்னும் கூட பை போகட்டும். இந்த மாரி கூட பை போகட்டும். ஆனா, எனக்கு பேஸ பிலோல கிராஸ் அண்ட் க்ளோஸ் பிலோ பண்ணணும். பண்ணிருச்சு அப்டின்னா, எனக்கு இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கு அப்புறமா, நான் வந்து 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்றேன். காய்ஸ் இங்க எக்ஸாம்பிள்ஸ் சார்ட்ல கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு டயகிராம்ல காட்டுறேன். நான் அதுக்கப்புறம் பிடிசி அதாவது டுடே எடுத்த ட்ரேட் என்னோட டெலிகிராம் குரூப் ஒண்ணு இருக்கு. ஸோ அதில நான் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா, அதில நான் ட்ரேட்ஸ்லாம் ஷேர் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு ட்ரேட காட்டுறேன். அது நான் இன்னைக்கு எடுத்தது. எடுக்க போறதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் சேனல்லயும் ஷேர் பண்ணது. அது ஒரு பப்ளிக் சேனல் தான். ஃப்ரீ தான் ஜாயின் பண்றது. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் கீழ லிங்க் குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இதில ஒரு டயகிராம் மட்டும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ 1 ஹவர்ல இங்க ட்ராப் ராலி பேஸ் ராலி இந்த பிலோல இருக்கக்கூடிய கேண்டில் இங்க விக் இருக்கணும். சரிங்களா? லைக் விக் இருக்கணும்னு கிடையாது. விக் இருந்தாலும் அதுதான் நீங்க மேப்பிங் பண்ணணும். இப்போ விக் இருக்குன்னா, இந்த விக்க தான் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி பிலோல கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இங்க பாடிய மார்க் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாரி ஃபார்ம் ஆனதும் ஸ்விட்ச் டூ 5 மினிட். 5 மினிட்ல என்ன மாரி பேட்டர்ன் இங்க இருக்கும்னா, இந்த மாரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். லைக் ராலி பேஸ் ராலி போகும். மார்க்கெட் மேனிபுலேட் ஆயிட்டு இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து இந்த ஒரு சி தான் இந்த சி. லோவர் டைம் ஃப்ரேம்ல சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ மார்க்கெட் இந்த மாரி நான் ஒரு கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ஆயிடுச்சுன்னா, இது சின்றது ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம சேஞ்ச் ஆஃப் கேட்டரிங் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இது நீங்க பார்க்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம்ல வெறும் ராலி, பேஸ் ராலி ஒரு கேண்டில் அதாவது ராலி 2, 3 கேண்டில்,
பேஸ் 1 கேண்டில் இல்லன்னா 2 கேண்டில், அகைன் புல்லிஷ் கேண்டில் 2, 3 கேண்டில் அபோவ்ல. ஸோ இந்த மாரி 2, 3 கேண்டில்ல முடியல. ஆனா லோவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நெறைய கேண்டில்லாம் இருக்கும். இந்த மாரி பார்க்கறதுக்கு இல்லையா? ஸோ இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கு அப்புறமா, நீங்க இங்க லிக்விடிட்டி இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் மார்க்கெட்ல இங்க பிரீமியமா இருக்கும். ஸோ இங்கருந்து நீங்க இந்த லிக்விடிட்டிய ஹண்ட் ஆயிட்டு இங்க ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும். மார்க்கெட்டிங் நீங்க செல் பண்ணுவீங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இது காய்ஸ் நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து நீங்க இது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி ஒரே வே தான் இருக்குது நீங்க லாஸ் பண்றதுக்கு. என்ன வேனா ஓவர் ரிஸ்க். ஆ ஓவர் ரிஸ்க் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு லாஸ் ஆக முடியுமே தவிர, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கண்டிப்பா லூசிங் பண்ணவே முடியாது. உங்களோட கிரீடி எமோஷனல்னால தப்பா நடக்கலாம். சரிங்களா? எனக்கு உங்களுக்கு தோணலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதையே வந்து நான் வந்து லாஸ் பண்றதுக்கு ரீசனே வந்து எமோஷன் தான். நான் அதே வந்து நல்லதா எனக்கு நான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்டின்ட்டு. கண்டிப்பா உங்க ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா, இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஓவராலா மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். மெக்கானிக்கல்ல ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி, லிக்விடிட்டி பேஸ் பண்ணி பண்றோம். ஸோ நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிய நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க என்னோட ஸ்ட்ராட்டஜியோட ஃபெமிலியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ சூப்பர். இல்லன்னா வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதோட இது வின் ரேட் அதிகம். சரிங்களா? ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ஓவர் ரிஸ்க் அதிகமா வச்சா மட்டும் தான் நீங்க இந்த ட்ரேட வந்து நீங்க லாஸ் பண்ண முடியுமே தவிர, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, இதோட வின் ரேட், இதோட ஆர்ஆர் அப்டின்றது ஒரு ஜெம் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் பண்றதுக்கு ரிஸ்க் அண்ட் ஸ்டாப் லாஸே ஆகாதான்னு கேட்டா ஸ்டாப் லாஸ் ஆகும். எப்போ ஸ்டாப் லாஸ் ஆகும்? இந்த ஐடென்டிஃபிகேஷன் சரியா பண்ணல அப்டின்னா ஸ்டாப் லாஸ் ஆகலாம். இல்ல அப்டின்னா மேனிபுலேட் ஆயிட்டு செல் ஆகிக்கலாம். இது ஸ்டாப் லாஸ் ஏதாவது இது வந்து பையே போயிடாதா? அத கிராஸ் பண்ணி இது வந்து பையே இந்த மாரி போயிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பா போகும். அதுக்கு கூட இந்த டெக்னிக்கல்ல சரி சில கான்செப்ட் இருக்கு. அத நான் சொன்னேன்னா, இது பை போதா இல்லையான்றத கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படி சொன்னா இந்த வீடியோ பெருசாயிடும். நான் அப்கமிங் வீடியோல சொல்ல பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்ல 5 மினிட்ல டேப் பண்ணிட்டு செல் ஆகும். சரிங்களா? இது டயகிராம்ல காட்டுனது. இதுவே நான் உங்களுக்கு ஒரு கேண்டில்ல காட்டுறேன். லைக் லைவ் மார்க்கெட்ல நான் காட்டுறேன். ஸோ இது நான் டுடே எடுத்த ட்ரேடு. இதுதான் என்னோட குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா, குரூப்ல ட்ரேட் பண்றது, ஷேர் பண்றது அப்டின்னா, நடந்து முடிஞ்ச ட்ரேட ஷேர் பண்ண போறது கிடையாது. இப்ப நான் இங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்டின்னா, அ இது லைவ் மார்க்கெட்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் இந்த கேண்டில் நடக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க. இத நான் இப்டி ட்ரேட் எடுக்க போறேன்னா, இது இப்டி தான் அர்த்தம். இங்க முன்ன மார்க்கெட்ல நடக்கவே இல்ல. ஸோ இந்த ட்ரேட் நான் இப்ப எடுக்க போறேன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி ஷார்ட், லாங் இதெல்லாம் வச்சு காட்ட மாட்டேன். சிக்னல் குடுக்குற மாரி ஆயிடும். ஸோ நான் இங்கேருந்து மார்க்கெட் செல் போக போகுது அப்டின்னு சொல்லுவேன். இது செல் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் டெலிகிராம்ல இருக்கும். ஸோ பை த வே இதுல சி 4 ஹார்ஸ்ல நம்ம இருக்கோம். மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோன்றது பார்த்த உடனே தெரியுது. ஒரு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. ட்ராப், பேஸ் ட்ராப், பேஸ் ட்ராப், பேஸ் ட்ராப் ரைட். மார்க்கெட் வந்து கரண்ட்லி பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. ஸோ இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன பார்க்க போறோம்னா, ட்ராப், பேஸ் ட்ராப்ன்றத பார்க்க போறோம். இந்த ட்ராப், பேஸ் ட்ராப்ல ரீசென்ட்டா இருக்கக்கூடிய பேஸோட ஹை அண்ட் லோவ மார்க் பண்ண போறோம். ஓகே. 1 ஹவர் ஸ்விட்ச் பண்ணா ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஓகே சி ட்ராப், பேஸ், ட்ராப், பேஸ், ட்ராப் ரைட். மார்க்கெட் ட்ராப், ஸ்டாப் ஆகுதா? அப்ப ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஹைன்றது இந்த ஏரியா ரைட்டுங்களா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ராலி ஏதாவது இந்த ஒரு 1 ஹார்ல ராலி, ராலி, ராலி இந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரேக் பண்ணிடுச்சுன்னா 5 மினிட்ல பேட்டர்ன் இந்த மாரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. பேட்டர்ன் இந்த மாரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ரைட்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 5 மினிட்ல லிக்விடிட்டி மேனிபுலேட் பண்ணதுக்கப்புறமா பிரீமியம் பார்த்து செல் பண்றேன் நானு. இதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க கான்செப்ட் கொஞ்சம் வேற மாரி இருக்கு பார்த்தீங்களா? என்னன்னா, ராலி பேஸே போகல. ஒரே ராலி தான். இங்க பாருங்க. ட்ராப், பேஸ், ட்ராப். அதாவது கேண்டில் பிலோல க்ளோஸ் இருக்கு. ரைட்? ட்ராப், பேஸ், ட்ராப். இன்டர்னலி அதாவது இந்த இடத்துல ராலி, பேஸ் ராலி நடக்க வேண்டியது. லைக் இந்த மாதிரி ராலி, பேஸ் ராலின்னு. ஆனா இப்படி ஆகாம மார்க்கெட் இப்ப இந்த மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு.
ட்ராப், பேஸ், ட்ராப்ன்னு. இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். சரிங்களா? இதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட இந்த பேசிக் இந்த ஒண்ணு விஷயம் சொன்னேன் இல்லையா? இந்த ஒரு பேட்டர்னு. இது வந்து ஒரு பேசிக் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ங்க. சரிங்களா? என்னால எல்லாத்தையும் ஒரே இதுல சொல்லிட முடியாது. ஓகே. ஸோ அதுதான் ஒரு விஷயம் இதுல. ஸோ இது ஒரு பேட்டர்ன். எதுனா ஆ ட்ராப், பேஸ், ட்ராப். மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருக்கும். ஸ்விட்ச் டூ லோவர் டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணா இந்த ஒரு ட்ராப், பேஸ், ட்ராப்ல இதுதான் ஹை. அதாவது இத ஹை. ஏரியா லோ. நான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி. ஓகே. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும். ட்ராப், பேஸ், ட்ராப் இந்த மாரி இருக்கும். ஸோ நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மென்ட், இன்டியூஸ்மென்ட். ஸோ மார்க்கெட்ல அப்கமிங் டைம்ஸ்ல மேனிபுலேட் பண்ணிட்டு செல்லு. சிம்பிள். 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்றேன். 5 மினிட்ல ம் நான் இங்க மார்க் பண்ண இது வந்து ஒரு ஹை. இது லோ. ரைட். மார்க்கெட் வந்து ட்ராப், பேஸ், ட்ராப், பேஸ், ட்ராப். ரைட். அப்போ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஹை தான் லிக்விடிட்டி. இங்க பிரீமியமே வரலையே! அப்புறம் எப்படி நான் செல் பண்ணேன்? ரைட். இத பொறுத்தவரைக்கும் இதுதான் பிரீமியம் ஆர்டர் ப்ளாக்கு. இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ப்ளாக். ரைட். மோஸ்ட்லி இந்த ஒரு ஏரியால மார்க்கெட் வந்து செல் நடக்கலாம். ஆனா நான் ஏன் இங்க செல் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இது ஈக்குவலிபிரியம். இந்த ஏரியால இருக்கிற ஆர்டர் ப்ளாக் இருக்கு இல்லையா? இந்த 0.25 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஈக்குவலிபிரியம். இப்போ டோட்டலாவே 4 ஆர்டர் ப்ளாக்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு ஆர்டர் ப்ளாக் கிடையாது. அந்த 4 ஆர்டர் ப்ளாக்ல இது ஒரு ஆர்டர் ப்ளாக் ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியத்திலருந்து மார்க்கெட் இங்க வந்து ஃபால் ஆகுது. ஆனா இது இருக்கிற 3 ஆர்டர் பிளாக்ல 4 ஆர்டர் பிளாக்ல இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்டர் பிளாக் அப்படின்றது இந்த 2 ஆர்டர் பிளாக் தான். மேல அப்ல இருக்கு இல்லையா? இதுதான் பெஸ்ட் ஆர்டர் பிளாக். அது ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இதெல்லாம் கிடையாது. இந்த ஏரியாஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் நான் இங்க ட்ரேட் எடுக்காம பட் ஆனா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா ஃபால் ஆகும். ஃபால் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு என்ட்ரி மிஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் நான் என்ட்ரி இங்க எடுக்காம, இந்த ஏரியால என்ட்ரி எடுக்காம, இங்க எடுத்திருக்கேன். லைக் இந்த கேண்டிலோட லோல. இந்த கேண்டிலோட ஃபால் ஆகுது இல்லையா? இது ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த என்ட்ரி மிஸ் ஆகுறதுக்கும். ஸோ, அதுக்காக தான் நான் இந்த ஏரியால எடுத்திருக்கேன். லைக் இங்க எடுத்திருக்க வேண்டியது, இந்த கேண்டிலோட அப்ல மார்க்கெட்டிங் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 50% இந்த கேண்டிலோட 50% லிட்டர் எடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியால வச்சிருக்கேன். அவ்வளோதான். டிபி இது 1 ஹவரோட தாங்க ட்ரேடு. ரொம்ப சிம்பிள் தாங்க. என்ன ஒண்ணுன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க விஷயம்ன்றது இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் கம்மி. என்னால YouTubeல அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத நான் சொல்லாம, என்ன பத்தி வேற யார் சொல்ல முடியும்? இல்லையா? ஸோ நான் இங்க வந்து ஒரு பிரைவேட் கோர்ஸும் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட்லாம் அங்க தான் நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இன்னும் நான் வந்து என்னோட பிரைவேட் குரூப்ல ஷேர் பண்ணல. பட் ஆனா பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எஸ்எம்சி எக்ஸ்மோஷன் மாடல்ஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் எங்க கான்செப்ட் எல்லாம் நான் அங்க ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரிங்களா? இருக்கிறதுலயே என்னால ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அ ரொம்ப அட்வான்ஸ்டா சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் எல்லாம் என் பிரைவேட் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னோட லைவ் மெம்பருக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால அங்க என்ன ஷேர் பண்றேனோ, அதே விஷயத்த இங்க ஷேர் பண்ணிட முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் இல்லாம ஆயிடும். அதாங்க மேட்டர். ஸோ நான் இங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம் எல்லாமே ஒரு பேசிக்ஸ். ஆனா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்களுக்கு வேணும், உங்ககிட்ட மணி இருக்கு. அதாவது நாலேட்ஜ்க்காக நான் மணி குடுக்க போறேன் அப்படின்னா, குடுங்க. ஜாயின் பண்ணுங்க. பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா, நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணுன்றதெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க இங்க இருக்கிற நாலேட்ஜ வச்சு கேதர் பண்ணி, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகலாம். ஸோ ஓவர் டைம்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க. ஆனா இந்த என்ட்ரி மாடல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா. இல்ல ஸ்ட்ரெய்ட்டா நீங்க அங்க வர்றீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன் கோர்ஸ்ல. அவ்வளோதாங்க மேட்டர். ஸோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, Telegramல லிங்க் குடுப்பேன். நீங்க Telegram குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க. அந்த இடத்துல என்னோட ஐடி இருக்கும்.
ப்ரொஃபைல்ல, Telegram சேனலோட ப்ரொஃபைல்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே. அதர் தேன் தட் நீங்க பார்க்குறது இந்த யூடியூப் வீடியோல பார்க்குற வீடியோஸ் வச்சு மட்டுமே சில பேர் ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்காங்க என் குரூப்ல. சரிங்களா? அதாவது அவங்க வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணது கிடையாது. ஆனா இத பார்த்து மட்டுமே ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குன்றத நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லன்னா நீங்க வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் எஸ்எம்சி பண்றீங்கனாலும், ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி கான்செப்ட் வாட்டெவர். ஸோ காய்ஸ் டுடேக்கான வீடியோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ரிலேட்டடா நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா